திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து திருச்சபையாய் நாங்கள் வருவதாக பிளான் பண்ணியிருந்தோம். எந்த வாரம் போன வாரம் தானே? போன வாரத்துக்கு 25ஆம் தேதி. ஓகே. ஒரு முக்கியமான ஒரு டெத்து ஒன்று ஆயிடுச்சு நம்ம மத்தியில். 41 வயது கொண்ட நம்முடைய அருமை சகோதரர் ஸ்டாலின் என்ற ஒரு சகோதரர் கர்த்தருக்குள் நித்திரையானார். ஹார்ட் அட்டாக். அவருக்கு மனைவியும் 2 பிள்ளைகளும் உண்டு. சனிக்கிழமை தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு அது அடக்க ஆராதனையாக நாங்கள் கொண்டிருந்தபடினால் வர இயலவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் ஜூலை முதல் வாரம் நாங்கள் பிளான் பண்ணுறோம். வரலாமா? சவுண்டே இல்லை. ஓகே. கர்த்தருக்கு சித்தமானால் ஜூலை முதல் வாரம் தடை இல்லாதபடிக்கு இருக்க நாம் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். உங்களுடன் சேர்ந்து ஐக்கியப்படும்படிக்கு அவங்களும் வாஞ்சையாக இருக்கிறார்கள். பஸ்ஸெல்லாம் புக் பண்ணியாச்சு. கடைசி நேரத்தில் நம்ம இந்த பஸ்ஸை கேன்சல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பஸ்ஸுக்கெல்லாம் பர்மிட்லாம் கூட போட்டோம். அது லாஸ் ஆகிடுச்சு. அது ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் ஜூலை முதல் வாரம் என்ன கிழமை வரும்? 7 ஜூலை 6 மே ஜூன் ஜூலை. ஆமாம், ஜூலை 6ஆம் தேதி. ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கூடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இந்த நாளில் நாம் சத்துருவினால் சேதப்படாத ஒரு வாழ்க்கை நாம் வாழணும். கவனமாய் வார்த்தையை கவனிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். புதிய உடன்படிக்கையினுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால், சத்ருவாகிய சாப பிசாசாகிய சாத்தானால் நாமோ நம்மளுடைய குடும்பமோ நம்மளுடைய பிள்ளைகளோ சேதமடையாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதை கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சாத்தானால் நாம் என்ன செய்ய முடியாது? நாம் மோசம் அடைய மாட்டோம், மோசம் போக முடியாது. சாத்தானை நாம் ஜெயங்கொள்ளலாம். பக்கத்தில் வயசானவங்களை யாராவது இருந்தாங்கன்னா, கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, வயசானவங்களாம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, அப்படி கொஞ்சம் தட்டி விடுங்க. கொஞ்சம் அப்படி. நான் வில்லேஜ்லேருந்து வராங்க, தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, முதல்ல அந்த வசனத்தை இருக்கிற மாதிரி நான் படிக்கிறேன் பாருங்கள். வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. கையில் வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவங்க கொஞ்சம் வேதத்தை பார்க்கணும். ரொம்ப அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. நம்முடைய சொந்த கண்களால் வேதத்தை நாம் படிக்கணும், பார்க்கணும். அதை வலுசர்ப்பம் அப்படின்னா சாத்தான்னு வச்சிங்களேன். எங்கே போட்டிருக்கு அப்படின்னா அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அப்போ அதுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது பாருங்கள்.
பிசாசு, சாத்தான், வலுசர்ப்பம். ஓகே, இப்போ அந்த 17ஆம் வசனத்துக்கே வருவோம். சாத்தான் ஸ்திரீயின் மேல் அப்படின்னா, ஸ்திரீன்னா பெண் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஸ்திரீன்னா சபை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படி படிக்கலாம். சாத்தான் சபையின் மேல் கோபம் கொண்டு. இந்த வசனத்தை நீ படிக்கணும்னா நீங்கள் எப்படி படிக்கணும்? சாத்தான் எதன் மேல் கோபம் கொண்டு? ஸ்திரீ அப்படின்னா சபை. சபையின் மேல் கோபம் கொண்டு எல்லார்கிட்டையும், இப்போ நன்னிலம் திருச்சபை, நன்னிலம் கிறிஸ்துவ ஐக்கிய திருச்சபை அப்படின்ட்டு இருக்கா. இந்த சர்ச்சில் உள்ள எல்லார் மேலேயும் சாத்தான் என்ன செய்கிறது இல்லைன்னா கோபம் கொள்றதில்லை, எல்லாரையும் கோபம் கொள்றது. அவன் யாரிடத்தில் கோபம் கொள்வான் அப்படிங்கிறது போட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். நம்பர் 1, தேவனுடைய கற்பனைகள். அந்த தேவனுடைய கற்பனைகள் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இப்படி ஞாபகம் வச்சுங்க, மலைப்பிரசங்கம்னு வச்சுங்களேன். ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னா பைபிளில் உள்ளது எல்லாம் தேவனுடைய கற்பனைகள் தான். அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளாகிய மத்தேயு 5, 6, 7 மலைப்பிரசங்கம். அந்த சத்தியங்களை கை கொள்ளுகிறவர்கள் யார்? இந்த சர்ச்சில் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள். எங்கள் கிராமத்தில், நீங்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் உறவினர்கள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், ஸ்கூலில், படிக்கிற இடத்துல, உங்களுடைய இருக்கிற இடத்துல யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கிறார்களோ 1. 2, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் யாருன்னு சொல்லிட்டு சாத்தான் பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு உங்கள் மேலே என்ன வரும்? சத்தமாக சொல்லுங்கள், கோபம் வரும். கோபம் கொள்வது மாத்திரம் இல்லை, என்ன செய்வான் பார், அவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. சாத்தான் அவனோடு கூட என்ன செய்ய வருவான் சொல்லுவான்? அப்போ யுத்தம் பண்ண வருவான், சண்டை செய்ய வருவான். எல்லார்ட்டையும் அவன் என்ன செய்யறதில்ல? யுத்தம் பண்ணுறதில்ல. எல்லார்ட்டையும் கோபமாக இருக்கிறதில்ல. எல்லார்ட்டையும் அவன் சண்டை செய்கிறதெல்லாம் கிடையாது, யுத்தம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போ உதாரணமாக வாலிப பிள்ளைகளே எடுத்துக்கோமே. இப்போ வாலிப பிள்ளைகள் முழுக்க 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 இந்த உலகத்தினுடைய தண்ணீரையே குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, இவன்ட்டெல்லாம் நம்மளுடைய நேரத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்லுங்கள், வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அவன் ஏற்கனவே எங்கே இருக்கான்? என் பாக்கெட்டில் இருக்கான். மாய்மாலம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இவன் ஏற்கனவே என் பாக்கெட்டில் இருக்கான். இவங்க ஏற்கனவே கசப்பு வைராக்கியத்திலையும் மன்னிக்க முடியாத இருதயத்தில் இருக்காங்களா? அவன் ஏற்கனவே என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். அவங்ககிட்டலாம் போய் நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, நான் சண்டை செய்ய வேண்டியதில்லை, கோபமாக இருக்க வேண்டியதில்லை. பணத்தில் உண்மை இல்லாதவர்கள், பணத்தில் ஏமாற்றுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், கசப்புடையவர்கள், இவர்களெல்லாம் குறித்து அவர்களுக்கு என்னவே கிடையாதுன்னா கவலை இல்லை. அவர்களெல்லாம் ஏற்கனவே அவங்களெல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அவனுக்கு தெரியும். அவன் ஏன் அப்படின்னா கீழே 12ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. 12 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே, கலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டென்று அறிந்து. அவனுக்கு இன்னும் எவ்வளோ காலம்தான் இருக்குது? இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. இந்த உலகத்தினுடைய முடிவு காலம் வரப்போகுது. அவனுக்கு இன்னும் முடிஞ்சு போச்சு காலம். இந்த உலகத்துக்கு முடிவு காலம் வந்துருச்சு, சாத்தானுக்கு முடிவு காலம் வந்துருச்சுங்கிற தெரிஞ்சதுனால தனக்கு இன்னும் கொஞ்சம்தான் காலம் இருக்கின்ற அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, கொஞ்சம் இல்லை மிகுந்த கோபம் கொண்டு
யார் யாரெல்லாம் இயேசுவுக்கு வைராக்கியமாக இருக்காங்க, சாட்சியாக இருக்காங்க, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் யார், இவர்களெல்லாம் விழுங்கணும், இவர்களை கவுக்கணும், இவர்களை மோசம் போக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக மூர்க்கமாக இருந்து என்ன செய்கிறான், கோபத்துடன் யுத்தம் பண்ணுகிறான் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிலர் இப்படி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்பா எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, சாத்தான் என்கிட்டலாம் என்ன செய்யவே மாட்டான் சொல்லுங்கள், சாத்தான் என்கிட்டலாம் வரவே மாட்டான்ப்பா, எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னா அது நல்ல சாட்சியா? அது கெட்ட சாட்சி. சாத்தானே பார்த்து தண்ணி தெளிச்சு விட்டான்னு வச்சுங்க, நீ நம்பால், நீயே விட்ட நான் நேரத்தை செலவு பண்ணுவானே. அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியில் இருந்த நாட்களில் சாத்தானுடைய டார்கெட் யார் அப்படின்னா இயேசு தான். டார்கெட்னு என்ன சொல்கிறது, தமிழில் என்ன சொல்லுவோம், லக்கு. லக்கு, சாத்தானுடைய லக்கு. இயேசு வீழ்த்தணும் 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 அப்படின்னு முடியல. பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்தில் சாத்தானுடைய லக்கு யார் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன், முடியல. அருமையானவர்களே, இந்த கிராமத்தில் நாமும் நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய திருச்சபையும் யாருடைய லெக்காக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, சாத்தானுடைய லெக்கா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு இந்த சர்ச் இங்கே இருக்கிறது இங்கே என்னவா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு நடுக்கம் பிடிக்கணும். இங்கே சர்ச் இருக்கிறது சாத்தானுடைய அந்தகார சக்திகளுக்கு, சாத்தானுடைய சேனைகளுக்கும், சாத்தானுக்கும், அந்தகார சக்திகளுக்கும், இருளுக்கும் இங்கே உள்ள சர்ச் என்னவா இருக்கணும் அப்படின்னா நடுக்கம் பிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும். இப்படி தான் இயேசு இருந்தார், இப்படி தான் பவுல் இருந்தார், இப்படி தான் நாமும் இருக்கணும். சரி, அப்போ சாத்தானோடு கூட சாத்தான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் யார்? அந்த கற்பனையில் என்னன்னு சொல்கிறேன், 1-2 கற்பனைகளை சொல்கிறேன். கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருக்கிறவர்களோடு கூட அவனுக்கு யுத்தம் உண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு பாருங்க, ப்ராமிஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இயேசு என்ன செய்தார் அப்படின்னா 10ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் அப்படியே கவனிங்க. 10ஆம் அதிகாரம் கர்த்தர்கிட்ட 12 அப்போஸ்தலர்கள் இல்லாமல் 70 சீஷர்களையும் வச்சிருந்தார். 12 அப்போஸ்தலர்களை கொண்டிருந்தார். அது இல்லாமல் இன்னொரு டீம் ஒன்று வச்சிருந்தார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்தார். அவர்களை ஒவ்வொரு கிராமங்களுக்கு 2 பேராக அனுப்பிச்சு வச்சார். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த 2 பேர் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 10:17, 70 பேரை நியமித்தார், 2 பேராக என்ன செஞ்சு வச்சார், அனுப்பிச்சு வச்சார். கிராமங்களுக்கெல்லாம் போனாங்க. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாருங்களேன், இப்போ ஜீசஸ் இங்கே இருக்கிறார், நனிலத்தில் இருக்கிறார் அப்படின்னா 2 பேரை அனுப்பி வைக்கிறார். ஓகே, சன்னாநல்லூருக்கு 2 பேர் போங்க, கங்களாஞ்சேரி பக்கம் 2 பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க அப்படின்னு 2 ஒவ்வொரு ஊராக கிராமமாக 2 பேராக போகிறாங்க. எல்லாம் போயிட்டு 2 பேராக எல்லாம் போயிட்டு என்ன செய்கிறாங்க, சுகமாக்குறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, கைகளை வச்சு சுகமாக்குறாங்க. எப்படி இருக்கும்? சும்மா எல்லாம் கிராமத்து ஆட்களாக இருந்துக்கிட்டு இருந்தவர்கள், வயக்காட்டிலையும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, திடீர்னு இயேசு அவர்களை சொல்லி அவருடைய நாமத்தினால அனுப்பி வைக்கும் பொழுது அவங்க போய் ஜெபம் பண்ணால் பிசாசெல்லாம் ஓடுதுங்கிறப்ப அவங்களுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம், அப்படியே கிளுகிளுப்பாக இருக்குது.
திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்களை அனுப்பிச்சி வச்சிங்க, கங்களாஞ்சேரிக்கு சங்கனாநல்லூருக்குலாம் எங்களை அனுப்பிச்சி வச்சிங்க, நாங்கள் என்ன செஞ்சோம், உம்முடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ண பிசாசெல்லாம் ஓடுது அப்படின்னு ரொம்ப குதூகலமாக சொன்னாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார் பாருங்க, 18ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். என்ன சொன்னாருங்க? அவங்க எதுக்கு சந்தோஷப்பட்டாங்க? நல்லா கவனிக்கணும், அதுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். 17 அவங்க எதுக்கு சந்தோஷப்பட்டாங்க? பிசாசுகள் துரத்தப்பட்டதை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. பிசாசு ஓடுச்சுன்னா இயேசு என்ன சொன்னார்னா, நோ 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 நோ, இதுக்கு பிசாசு ஓடுனதை குறித்து சந்தோஷப்படாதீங்க. யார் விழணும் அப்படின்னா, யார் விழணும்? சாத்தான் விழணும். அப்ப இது என்ன பிரதர், இது என்ன பிரதர்? பிசாசு யாரு? பிசாசுனுடைய கூட்டம் யாரு? சாத்தான் யாரு அப்படின்னா, இந்த பிசாசுகளுக்கு எல்லாம் தலைவனா இருக்கிறது தான் யாரு? சாத்தான். விழுந்து போன தூதர்கள், 33 முக்கோடி தூதர்கள் விழுந்து போனார்கள் சொல்றாங்களே, 1/3 என்னது? சாத்தான் விழும் பொழுதே, வானத்திலிருந்து தேவன் அவனை தள்ளும் பொழுது அவன் சும்மா விழுல. எப்படி விழுந்தான்? 3/1 தன்னுடைய வாளினால் அப்படியே சுருட்டிக்கிற தள்ளி விழுந்துட்டான். அதான் இப்போ உலகத்திலையும் சொல்லுவாங்க 30 முக்கோடி தேவர்கள் அப்படிங்கிறாங்கல்ல. அதெல்லாம் விழுந்து போன ஆவிகள், விழுந்து போன சாத்தானுடைய ஆவிகள், பிசாசுகள். அதுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறது யாரு? சாத்தான். சாத்தான் தான் என்ன செஞ்சது? அவனுக்குலாம் அவன் தலைவனா இருக்கான். இப்போ எது ஓடுனதுனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சந்தோஷப்படாதீங்கன்னு சொன்னார். அப்படின்னா பிசாசு ஓடுனதுனால என்ன செய்யாதீங்க? சந்தோஷப்படாதீங்க. எது விழுவணும்? சாத்தான் விழுவணும். அதையும் முதல்ல சொல்லிடுறேன். அப்படியே இந்த பக்கம் கை வச்சிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம், முதல்ல இந்த காரியத்தை கொஞ்சம் கவனிச்சிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். மார்க் 9ஆம் அதிகாரம் 38. போதகரே, எப்படி நம்மை எத்தனை பேர்? ஒருவன். நம்மை பின்பற்றாதவன் ஒருவன். பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அப்படி நான் வேதத்தில் பார்க்குறோம். எப்படின்னா, இயேசுவை ஒருத்தன் பின்பற்றலைங்க. 12 அப்போஸ்தலர்களை போலவும் பின்பற்றலை, 70 சீஷர்கள் போலவும் பின்பற்றலை. ஆனால் அவன் ஏதோ ஒன்று பார்த்துருக்கான். என்ன அப்படின்னா, இந்த இயேசுனுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அவருடைய நாமத்தினாலே, இயேசுங்கிறதான நாமத்தினாலே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிசாசுகளை துரத்துறத ஒருத்தன் பார்த்துட்டான். பார்த்துட்டு அவன் என்ன போய் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அவன் என்ன செஞ்சான் சொல்லுங்க அப்போ? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் என்ன செய்தோம்? கண்டோம். உடனே யோவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீ எப்படி பிசாசு துரத்துவ? நீ எப்படி பிசாசு துரத்துவ? நாங்கள பிசாசு துரத்துவோம். எங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நீ சொல்லலாம்? நீ எப்படி பிசாசு துரத்தலாம் அப்படின்னு நாங்கள் தடுக்க போனோம். விட்டுருங்கட்டார். என்னை பின்பற்றாதவன் ஒருவன் என்னுடைய நாமத்தினால பிசாசு அற்புதம் செய்கிறான், செஞ்சுட்டு போட்டோம். அவனை ஏன் தடுக்கிறீங்க? விட்டுருங்க. அவன் நமக்கு விரோதமானவன் அல்ல, விட்டுருங்கன்னாரு. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி பெரிய காரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம சர்ச்சில் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கி எது பெருசாக தெரியுது அப்படின்னா, பிசாசு ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்கு. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது.
பிசாசு ஓடுறது, பிசாசு துரத்தப்படுறதுங்கிறது தட்ஸ் நாட் த பிக் மேட்டர். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல, நம்மை பின்பற்றாத ஒருவன் இயேசுவின் நாமத்தினால என்ன செஞ்சான்? பிசாசை துரத்தினான் அப்படின்னா. அது சீஷர்களுக்கு பெரிய காரியமாக இருந்துச்சு. பிசாசு ஓடுறது பெரிய காரியம் இல்லை மேன். எது விழுவணும்? யார் விழுவணும்? சாத்தான் என்ன செய்யணும்? விழணும். அதான் முக்கியம் அப்படின்னு இயேசு சொன்னார். சாத்தான் விழுவுறதுன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சாத்தான் விழுந்து போகிறதுன்னா என்னன்னு. நாம் இங்கே வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த லூக்கா 10க்கே திரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் லூக்கா 10:17 வசனம். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், சாத்தான் விழுகிறதை நான் கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் என்ன செய்யாமல், சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுங்கள். பாருங்க, சாதாரண ஒரு பிசாசு துரத்தப்பட்டதுக்காக கூட நாம் என்ன செய்யக்கூடாதான்? சந்தோஷப்படாதீங்க. அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சாத்தான் விழணும். நம்மளுடைய நாமம் எங்கே எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நிறைய பேருக்கு சந்தோஷம். வேலை கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம். நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, சந்தோஷம். நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம். நல்ல ஒரு வீட்டை கட்டினாங்கன்னா சந்தோஷம். சந்தோஷம் 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 சந்தோஷம். ஆனால் இது சந்தோஷம் இல்லை. நம்மளுடைய பிள்ளைகளுடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கணும் சொல்லுங்க? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அதான் சந்தோஷம். இன்னும் பையன் ரட்சிக்கப்படல, பொண்ணு ரட்சிக்கப்படலை, பையனோ பொண்ணோ ரட்சிக்கப்படலை. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல வேலை கிடச்சி, நல்ல சம்பாத்தியம் வந்து, நல்ல பொண்ணு கிடச்சி, நல்ல பிள்ளைகளுடைய பெற்று வீடு வாசல் நிறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுருவோம். இயேசு என்ன சொன்னார் பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன செய்யாதீங்க? சந்தோஷப்படாதீங்க. சபையில் திடீர்னு இன்றைக்கி வந்து 100 பேர் இருக்கிற இடத்துல நாளைக்கு ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. கூட்டம் கூடிடுச்சுங்கிறதுனால என்ன செய்யாதீங்க? சந்தோஷப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் பில்டிங்லாம் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யாதீங்க? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் கிடையாது. இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் என்ன அப்படின்னா, உன்னுடைய நாமமும் உன்னுடைய பிள்ளைகளுடைய நாமமும் எங்கே எழுதப்பட்டிருக்கு? பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படு. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், சத்தியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் நடக்கிறார்கள் என்கிறதான சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கட்டும். ஆமென். எதுவும் சந்தோஷம். நம்மளுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும், மறுபிறப்பு அடைஞ்சிருக்கணும், பரிசுத்தாவியை பெற்றிருக்கணும், சத்திய மார்க்கத்தில் நடக்கணும். அதான் என்னது? சந்தோஷம். மற்ற காரியம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இதுக்கு சந்தோஷப்படுறதில்லை. உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக தான் சந்தோஷப்படுறாங்க. பிசாசு துரத்துனா சந்தோஷம், சுகமான சந்தோஷம், அற்புதம் நடந்தால் சந்தோஷம். அந்த இடத்த படித்து பாருங்களேன். இந்த பாருங்க, லூக்கா 10. இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்கப்பா. பாருங்க, சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்களாம் 17ஆம் வசனத்தில். அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, உம்முடைய நாமத்தினாலே பிசாசு கீழ்ப்படுகிறது இல்லை, வேற மாதிரி பார்த்தீங்க. ஆண்டவரே, சந்தோஷத்தோடு திரும்பி வந்து உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு இந்த அற்புதம் நடந்திருக்கு, எங்களுக்கு அதிசயம் நடந்திருக்கு, அற்புதம் நடந்திருக்கு, பிசாசு துரத்தப்பட்டிருக்கு, அது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு, அது கிடைச்சிருக்கு. இதுக்கு அத்தனைக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? இவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? சந்தோஷப்படாதிருங்கள். உன்னுடைய பேரும் உன்னுடைய பிள்ளைகளுடைய பேரும் உன்னுடைய குடும்பத்தினுடைய பேர்லாம் எங்கே இருக்கணும்?
தேவனுடைய நாம ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். இவைகளுக்காக என்ன செய்யுங்கள், சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 19வது வசனத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். சாத்தானுடைய வல்லமை ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது. இதுதான் இன்னைக்கு இருதயத்தில் இந்த வார்த்தையை நான் வைப்போம். சாத்தானால் சேதப்படாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும். சத்துரு எந்த வகையில் நம்மளை சேதப்படுத்தக்கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானால் நம்ம மோசம் போயிடக்கூடாது. இங்கே ஒரு வார்த்தை, சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். சாத்தான்ட்ட சகல வல்லமை இருக்கலாம். நம்மளுடைய மூத்த சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் தான் ஆரம்ப நாட்களில் சொல்லுவார். அந்த சத்தியத்துக்கு அந்த சொன்ன உதாரணங்கள்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் உட்காந்து அதெல்லாம் நான் கேட்டது உண்டு. ஒரு பெரிய 16 டயர் பூட்டின ஒரு பெரிய ட்ரக் ஒன்று வருதுன்னு வச்சுங்க. ஒரு சிமெண்ட் லாரி வருது, 16 டயர் போட்டு வருது. அவ்வளோ வல்லமையாக ஒரு பெரிய ட்ரக்கு வருது, லாரி வருதுன்னு வச்சுங்க. அவ்வளோ லோடு ஏற்றிட்டு வருது. அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும், எவ்வளோ வல்லமை இருக்கும். அந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இருக்கார்ல, யார், டிராஃபிக் போலீஸ்மேன் என்ன செய்வார் சொல்லுங்க அப்போ, என்னத்தை எப்படி சொல்லுவார் பாருங்க. சும்மா அவர் இருப்பார் இப்படி, ஒரு குச்சி மட்டும் சொன்னார் இப்படி இருப்பார். அவர் பார்த்து இப்படி என்ன செய்வார், இப்படி அப்படின்னா அந்த ட்ரக்கு என்ன செய்யும், நிற்கும். வல்லமை லாரிட்ட இருக்கா, வல்லமை இந்த மனுஷன்ட்ட இருக்கா சொல்லுங்க. வல்லமை யார்கிட்ட இருக்கு, வல்லமை பவர் யார்கிட்ட இருக்குன்னா லாரிட்ட இருக்கு. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, அந்த போலீஸ்கார்ட்ட இருக்கிறது என்னது, அதிகாரம். வல்லமை இருக்கிறது யார்கிட்ட இருக்கு, லாரிட்ட இருக்கு. எவ்வளோ பெரிய வல்லமை உடையதான ஒரு ட்ரக்கு வந்தாலும் இந்த போலீஸ்காரன் கையில் என்ன இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. நில் அப்படின்னா என்ன செஞ்சிடணும், நிற்கணும். போ அப்படின்னா என்ன செய்யணும், போகணும். ஸோ இப்படி தான் கர்த்தர் சாத்தான் வல்லமை உள்ளவனான்னு கேட்டா, அப்பா அவன்கிட்ட சகல வல்லமை உண்டு. அவன்கிட்ட சாத்தான்கிட்ட சகல வல்லமைகள் உண்டு. நம்மள்கிட்ட வல்லமை இருக்கான்னு கேட்டால் நம்மள்கிட்ட வல்லமை இல்லை. தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தினால சாத்தானை நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, கட்ட முடியும், கட்ட அவிழ்க்க முடியும். ஸ்டாப், அவ்வளோதான். என் குடும்பத்தின் மேலே, என் மனைவி பிள்ளைகள் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில் சாப பிசாசே உன்னை கடிந்து கொள்கிறேன், ஸ்டாப் அப்படின்னா அவன் நிற்கணும். எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம். பதிமூன்றாம் வசனத்தில் பவுல் என்ன செய்தார் அப்படின்னா, நிறைய இடங்களில் 11ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாய் யூதர்களில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அப்ப 15ஆம் வசனம், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி சொன்னிச்சு. பாருங்க என்ன சொன்னி சொல்லுங்க அப்போ, படிப்போமா. இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், விக்டரை அறிவேன். அப்படிதான் நான் படிக்கிறேன். நீங்க படிங்க பார்ப்போம். எல்லாரும் நீங்க படிங்க. இப்ப நீங்க படிச்சுங்க அவங்கவுங்க.
யாராவது ஒவ்வொருத்தராக படிங்க பாப்பா, தனித்தனியாக படிங்க பாப்பா, யாராவது ஒருத்தவங்க படிங்க. சாத்தான் என்ன சொல்லணும்? பொல்லாத ஆவி என்ன சொல்லணும்? நல்லா எழுந்திருச்சு நின்று சவுண்டாக படிங்க. படிங்க. 15 வசனம். இயேசுவை அறிவேன். ஓ, எப்படி சொல்லணும்? இங்கே சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்க உட்காரு. தேங்க்யூ. யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். சே, இப்படி நம்ம வரணும்ல. அடுத்தது நாம் அதுக்குள்ளே வரணுமா வரக்கூடாதா? அவனுக்கு தெரியணும். சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. சாத்தானுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. பொல்லாத ஆவி தெரிஞ்சு வச்சிருக்கு. என்ன தெரிஞ்சு வச்சிருக்குன்னா, இயேசுவை அறிவேன், அடுத்தது பவுலை அறிவேன், இன்னாரை அறிவேன். ஏய், ஒன்ன தெரியும்டா, நீ டுபாக்கூர், பக்கா டுபாக்கூர். நீயா என்ன செய்யற பாருங்க. அடுத்த வார்த்தை, நீ யார் மேன்? என்னை கடிந்து கொள்வதற்கு, என்னை எதிர்க்கிறதுக்கும் நீ யார்? இந்த பிள்ளைகளுக்கே புரிஞ்சிருச்சு பாருங்க. இல்லை, சத்தியம் பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருச்சு பாரு. நீ யார்? யார் கேட்கக்கூடாது சொல்லுங்க அப்போ. சாத்தான் நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எனக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யார்? என்னை எதுக்கிறதுக்கு நீ யார் மேன் அப்படின்னு துணிகரம் கொண்டு அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள. லூக்கா 10 எப்படி வாசிச்சோம் சொல்லுங்க. லூக்கா 10 எப்படி வச்சோம்? சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இங்கே உள்ள ஒரு மனுஷர்கள், பொல்லாத மனுஷர்கள், துன்மார்க்கர்கள் சாத்தானை மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்க. முடியாது. மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி இந்த வீட்டை விட்டு என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். அப்ப இயேசுவை போல, பவுலை போல நாமும் ஒரு பரிசுத்தமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, நல் மனசாட்சி வேணும், சுத்தமான நமக்கு ஒரு மனசாட்சி வேணும். நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பாவம் இருக்கக்கூடாது. அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இது எபேசியில் குடியிருந்த யாவருக்கும் தெரிய வந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சாத்தான் மேல் ஒரு இனத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எப்போ செல்லுபடி ஆகும்? அந்த அதிகாரம் எப்போ செல்லுபடி ஆகும்? ஒரு சின்ன ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தால் கொடுக்குறீங்களா? ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பர் இருந்தால். எதுவும் நான் பிளான் பண்ணிலாம் வரல, நான் திடீர்னு அப்படி தான் நான் யோசிச்சு வந்தேன். ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க பார்ப்போம். அது கொடுத்துருவாங்க. ஓகே, அப்படி பரவாயில்ல. அப்படி நீங்களும் பக்கத்தில் நின்றுங்களேன். சும்மா சொல்கிறேன், ஒரு வார்த்தைக்கு அவர் சொல்கிறேன், எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். எல்லாம் ஓகே. இப்படி வச்சுங்களேன். அப்படி இது இயேசுனுடைய வாழ்க்கை வட்டம்னு வச்சுங்களேன். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வட்டம். இதில் அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை அப்படின்னா, எவ்வளவு வேணும் இருள் இல்லைங்க. பாவம், இருள், எங்கே ஒரு டாட் கூட இல்லை. இப்போ இயேசு என்ன சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, இயேசு பிசாசை என்ன சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, எடுங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த வசனத்தை பார்க்காம விட்டுறாதீங்க, பார்த்துருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போமா? இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன்.
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். பாருங்களேன், இது இயேசுனுடைய வாழ்க்கை வட்டம்னு சொல்றேன். இது ஒரு விசுவாசின்னு வச்சுங்க. இது ஒரு விசுவாசி. இது இயேசுனுடைய வாழ்க்கை வட்டம். இது ஒரு விசுவாசியினுடைய ஒரு வாழ்க்கை வட்டம். இப்ப இந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கு. ஒரு இருள். இந்த இடத்துல ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை வட்டத்துக்குள்ள ஒரு இருள். ஒரு இருள். அந்த என்ன இருள்? ஒரு மாய்மாலம்னு வச்சுங்க. ஒரு மாய்மாலம், ஒரு பொய். ஒரு பொய் இருக்கு, ஒரு கசப்பு இருக்கு, ஒரு பண விஷயத்தில் ஒரு தில்லுமுள்ளு இருக்கு, நிறைய இருக்குன்னு வச்சுங்க. சும்மா சொல்றேன். இப்ப இந்த இருளுக்கு சொந்தக்காரன் யாரு? நீங்க தான் சொல்லணும். இருளுக்கு சொந்தக்காரன் யாரு? சாத்தான். இருளுக்கு சொந்தக்காரன் அவன் தான். இப்ப இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் என்ன இல்லை? எவ்வளவு வேணும் அவர்கிட்ட என்ன இல்லை? இருள் இல்லை. இப்ப இயேசு என்ன சொல்ல முடியும்னு கேட்டா, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை? அவனுடைய சரக்கு எதுவும் எங்க இல்லை? என் வாழ்க்கையில இல்லை. மறுபடியும் சொல்றேன், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வர்றான், என் கால் ஊன்றலான்ட்டு வர்றான், என் வாழ்க்கையில கால் வைக்கலான்ட்டு வர்றான். அவனுக்கு என் வாழ்க்கையில கால் ஊன்ற, என் வாழ்க்கைக்குள்ளார வர்றதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? ஒன்றும். அவனுடைய சரக்கு, அவனுடைய இருள் ஒன்று என் வாழ்க்கையில எங்கேயுமே இல்லாததுனால இப்ப இயேசு என்ன சொல்ல முடிஞ்சிச்சு? 14. இப்ப படிங்க 14. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் எத்தனை இல்லை? ஒண்ணு இல்லை. இப்ப அவர் என்ன சொல்ல முடிஞ்சு சொல்லுங்க அப்போ? இயேசு என்ன சொல்ல முடிஞ்சிச்சு? அப்பாலே போ சாத்தானே, கெட் பிஹைண்ட் மீ, என் பின்னால போ, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. இப்ப ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி, இப்ப அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு சொல்லுங்க அப்போ? அவனுடைய வாழ்க்கை வட்டத்தில் இது யாராவது பார்ப்பாங்களா? ஒரு புருஷன், நல்ல கவனிங்க, ஒரு புருஷனுடைய வாழ்க்கையில் ஒரு புருஷன் மனைவிக்கு செய்கிற ஒரு துரோகம், மனைவிக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் மனைவிக்கே தெரியாது. செல்போன் ஆபாசம், அந்தரங்கத்தில் ஒரு ஆபாசமான காரியம், அல்லது மனைவிக்கு ஒரு துரோகம், கண்ட இடத்துல கை வைக்கிறது, ஒரு இருள், மனைவிக்கே தெரியாது போவோம். இந்த இடத்துல இப்படி ஒரு இருள் இருக்குன்னு வச்சுக்க. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவன் தான் சொன்னானே, இயேசுவை அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், உன்னையும் அறிவேன், உன்னை அறிவேன், நீ மனைவிக்கு துரோகம் பண்றவன் உன்னை நான் அறிவேன். இப்ப இவன் என்ன சொல்ல முடியாது? இந்த விசுவாசி என்ன சொல்ல முடியாதுன்னா, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல. இப்ப இப்படி வச்சுங்களேன், இப்ப கால் வைக்க முடியுமா? கால் வைக்க முடியாதுன்னு சொல்லுங்க. எப்படி பிடிச்சிங்க? இப்ப கால் வைப்பானா? கால் வைக்க முடியுமா? முடியாதா? கால் வைப்பான். அவன் ஏன் கால் வைக்க முடியும் அப்படின்னா, என்னோடது மேன், இந்த இருளுக்கே சொந்தக்காரன் யாரு? நான் தான் இருளுக்கு சொந்தக்காரன், நான் கால் ஊன்றுவேன். அவன் எதுக்கு உள்ளார வருகிறான்? அவன் எதுக்கு உள்ளார வர்றான் அப்படின்னா, திருடவும், அடுத்தது கொல்லவும், அப்புறம் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு என்ன செய்யான்? வரான். எதுக்கு பிசாசு உள்ளார வர்றான் அப்படின்னா, உள்ளார வர்றது எதுக்கு அப்படின்னா, திருட, விசுவாசத்தை திருட, தேவ பக்தியை திருட, தேவ அன்பை திருட, சந்தோஷத்தை, சமாதானத்தை, கீழ்ப்படிதலை இன்னைக்கெல்லாம் தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கீழ்ப்படிதலையும் இன்னைக்கு பேரண்ட்ஸ், குடும்பம் தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க.
ஏன் அப்படின்னா யாரை உள்ளார விட்டாச்சு? சாத்தான். அவன் திருடிட்டு போயிட்டான். பிள்ளைகளுடைய பக்தியை திருடிட்டு போயிட்டான். மனைவியினுடைய கீழ்ப்படிதலை திருடிட்டு போயிட்டான். சமாதானத்தை குலைச்சிட்டான். குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உள்ளார வந்துட்டான். அப்ப ஏன் என்ன கொடுத்தாச்சு சொல்லுங்க? அப்போ என்ன வச்சாச்சு? அவன் கால் ஊன்றுகிறதுக்கு என்ன கொடுத்துட்டோம்? இடம் கொடுத்துட்டோம். மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்ல முடியும்? இப்ப சாத்தான் என்ன சொல்லுவான்னா, இயேசுவை என்ன செய்வேன்? அறிவேன். அடுத்தது பவுலை அறிவேன். அடுத்தது இங்க நீ யார் மேன்? நீ என் மேல அதிகாரம் செலுத்துற. நீ என் மேல அதிகாரம். இவன் வந்து இப்படி சொல்றான்னு வச்சுங்க. இவன் இப்படி சொல்றான். இந்த விசுவாசி இப்ப சொல்றான் சாத்தானை பார்த்து, இயேசுவின் நாமத்தினால உனக்கு எதிர்த்து நிற்கிறேன் சாப பிசாசேன்னு இவன் சொல்றான்னு வச்சுக்க. பொழிச்சுன்னு ஒரு இழுப்பு இழுத்துறானா இல்லையா? இழுத்துறானா இழுக்கான? அப்படிதான் இழுத்தான். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். எங்கடி இயேசுவின் நாமம் சொல்லுவேன்? இயேசுவின் நாமத்தை ஏமாத்து பயல. உன் வாழ்க்கை முழுவதும் இத்தனை ஓட்டையை வச்சுக்கிட்டு, இவ்வளோ இருளை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பித்தலாட்டத்தை வச்சுக்கிட்டு, கசப்பு வச்சுக்கிட்டு, உண்மை இல்லாமல் இருந்துக்கிட்டு, மாய்மாலம் பண்ணிக்கிட்டு, நீ என்ன செய்கிற? நீனு இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நிற்கிறேன்றியா? பொழிச்சுன்னு ஒரு இழுத்தான் பாரு. பிச்சு பீராஞ்சு தப்பிச்சு ஓடி தெரிச்சு ஓடி போயிட்டானு. அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19. ஸோ இந்த பிக்சரை நாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? இயேசுவே இதெல்லாம் என்ன ஆகணும்? இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க. அப்போ நீங்கள் சொன்னது போலவே நான் சொல்லணும் ஆண்டவரே. எப்படி சொல்லணும்? இயேசு சொன்னது போல நாம் எப்படி சொல்லணும்? இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என் வாழ்க்கையினுடைய வட்டத்துக்குள்ள எங்கேயும் கால் வைக்கிறதுக்கு ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆமென். தேங்க்யூ. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருங்க. பிசாசை துரத்திடலாம், ஆனால் யாரை துரத்த முடியாது? சாத்தானெல்லாம் என்ன செய்ய முடியாது. அதுவும் நல் மனசாட்சி இல்லைன்னா பிசாசு கூட துரத்த முடியாது. நல் மனசாட்சி இல்லை அப்படின்னா பிசாசை கூட என்ன செய்ய முடியாதுன்னா துரத்த முடியாது, பீறி போட்டுரும். ஸோ சத்ருவை மேற்கொள்ள கர்த்தர் புதிய உடன்படிக்கையில் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் நமக்கு எப்போ செல்லுபடி ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் பாவம் இருக்கக்கூடாது, நல் மனசாட்சி உடையவர்களாய் நாம் இருக்கணும். ஒரு காரியத்தை முதலாவது 1-2 காரியங்களை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பைபிளில் 10 இடங்களில் காமிக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோத்தையும் நான் இன்றைக்கி முடியாது, சும்மா 1-2 மட்டும் காமிக்கிறேன். எங்கெல்லாம் பாவம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, அதோட யார் ரிலேட்டடாக இருப்பேன்னா சாட்டன். சின் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித் சாட்டன். சின் சாட்டன், சின் சாட்டன், சின் சாட்டன். பாவம் சாத்தான், பாவம் சாத்தான், பாவம் சாத்தான். தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் பாவத்தை வெறுக்கலனாலும், அருமையானவர்களே என்ன கவனிக்கிறீங்களா? தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் பாவத்தை வெறுக்கலனாலும், 2ஆம் பட்சம் சாத்தானால் என்ன செய்யப்படாதபடிக்கு, பீறி போற்றப்படாதபடிக்கு, சாத்தானால் சேதமடையாதபடிக்கையாவது என்ன செஞ்சிருங்க அப்படின்னா பாவத்தை என்ன செஞ்சிருங்க, வெறுத்துருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். இங்கே ஒரு பாவத்தை பார்க்குறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக அப்படின்னு நம்ம காலையில் வாசித்தோம். வந்த உடனே அந்த வசனத்தை பார்த்த உடனே செஞ்சேன், ஆண்டவரே இந்த காலையில் இதை நீங்கள் அட்டஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். யூ ஆர் அட்டஸ்டிங் மீ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். அனனியா என்னும் ஒரு பேருள்ளவனும்
அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்களுடைய நிலத்தை விற்றார்கள். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு சர்ச்சை நடக்குதுன்னு வச்சுங்க. இங்கே எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க இங்கே ஒரு கட்டுமான பணி நடக்குதுன்னு வச்சுங்க. இங்கே ஒரு சர்ச்சு கட்டுமான பணி நடக்குது, இங்கே ஒரு காரியங்கள் நடக்குது. அந்த நாட்களில் அப்படியே 2000 வருஷத்துக்கு முன்னால் யோசிங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஜெருசலேமில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவரெல்லாம் யூதர்கள்லேயே குரூப் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் மாறிட்டாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறிட்டாங்க. அப்போ உடனே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, யூதர்கள், இந்த யூத சமுதாயம் அவங்கள தள்ளி வச்சிருச்சு. கட்டுப்பாடு பண்ணுறாங்களே, உங்களெல்லாம் ஊர் கட்டுப்பாடு பண்ணி உங்களை துரத்தி விட்டோம்டா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சோறு தண்ணி கிடையாது, கடகண்ணி கிடையாது, இன்னும் வாங்க முடியாது, ஜனங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லை, அவங்கள தனிச்சு விட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து அப்படியே தனித்து விடப்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு காசு பணம் தேவைப்படுவதற்கு, நல்லது கிட்டது தேவைப்படுவதற்கு அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அதை விற்று இதை விற்று கொண்டு வந்து எங்கே வச்சாங்கன்னா பொது உடைமை ஆக்கினார்கள். அப்படி புரிஞ்சுங்க நீங்கள். அப்படி அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஜனங்களுக்கு ஒரு பொதுவாய் எல்லாம் கொண்டு வந்து வீட்டை விற்று, காட்டை விற்று, நிலத்தை விற்று எல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களில் வச்சு எல்லாம் பொதுவாய் அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அப்போ யார் இதுக்கு முன்னால் மேலே வாசிக்கிறோம் பாரு, 4ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம், அதுக்கு மேலே சற்று மேலே, சிப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலர்களே ஆறுதல் மகன் எனப்படும் அர்த்தங்குள்ள பர்னபா என்னும் யோசே தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். யார்? பர்னபா. ஒரு முன்னால் இருக்கு இன்னொருத்தருக்கு வந்து ஒரு நிலத்தை விற்று கொண்டு வந்து அவர் உண்மையாக செஞ்சாருங்க. உண்மையாக செஞ்சார். தேவனுக்கு மகிமையாய் நிலத்தை விற்று கொண்டு வந்து காசை வச்சுட்டார், அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வச்சுட்டார். 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றாருன்னு வச்சுங்க, 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து வச்சுட்டார். எதுக்காக? தேவ மகிமைக்காக வச்சார். இந்த அனனியாவும் சப்பிராலும் என்ன செஞ்சிட்டாங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிறாங்க வீட்டில். ஏங்க, ஜனங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அது கொஞ்சம் வீடு வாசல் நிலப்புலத்தெல்லாம் விற்று என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க, நாமளும் எதாவது செய்யலாமா? செய்யலாமே, செய்யலாம், நம்மளும் செய்யலாம். அதில் ஒரு பாதி மனது என்னன்னா ஜனங்களுக்கு செய்யணும், ஒரு பாதி என்னன்னா தான் பேர் வரணும். எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்யணும், நானும் விற்று கொண்டு வந்து வச்சேன், நானும் காணிக்க போட்டேன்னு தெரியணும். அதே சமயத்தில் 1 லட்சம் ரூபாய் விற்று 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து இங்கே போடணுமா? இங்கே ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிட்டாங்க, 50,000 40,000 30,000 ஒதுக்கிட்டு மிச்சம் கொண்டு வந்து கொடுக்குறப்ப எப்படி கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா, பேச்சு இருந்திருக்கும்ல. பேச்சு என்ன பேச்சு இருக்குல்ல, அந்த வயக்காடு அந்த ஆத்தங்கரைக்குள்ளதானது நிலத்தெல்லாம் நேற்று அனனியா பேசிகிட்டு இருந்தார் தெரியுமா, நேற்று லேண்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் தெரியுமா, விற்றுட்டார் தெரியுமா. ஐயோ அப்பா, நேற்று விற்றாரு, நேற்று சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனாங்க, நேற்று காசு வாங்கினாங்க, இன்றைக்கி கொண்டு வந்து காணிக்க போடுறான் பாரு. ஐயோ அப்பா, என்ன ஆளு அப்பா. எப்படி தோற்றம் அப்படின்னா, தோற்றம் என்ன தோற்றம்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றதை 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து என்ன செஞ்ச மாதிரி, காணிக்க போட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாச்சு, பாதியை உள்ளார அமுக்கி வச்சாச்சு. அன்றைக்கி இருந்த பரிசுத்த ஆவியான ஒரு சபையில் அக்கினி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, தேவ மனுஷனாகிய பேதுருனுடைய காரியத்தை சொல்லி என்ன சொல்கிறார் பாருங்க. தன் மனைவி அறிய, இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பாட். மனைவி அறிய அவன் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அப்போ மனைவி என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? உண்மையான மனைவி, உண்மையான ஹெல்ப்பர் அப்படின்னா, உண்மையான ஒரு துணையாளர் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அத்தான் வேண்டாம், இந்த வேலை செய்யாதீங்க, மாய்மாலம் பண்ணாதீங்க, ஒன்று வைக்கலைனாலும் பரவாயில்ல,
வச்சது போல ஒரு தோற்றத்தை காண்பிக்காதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு மனைவியாவது சொல்லியிருக்கணும். இல்லை மனைவி இழுத்த இழுப்புக்கு புருஷன் போனானான்னு தெரியல. மனைவி அறிய 2 பேரும் கூட்டாஞ்சோறு, 2 பேரும் சேர்ந்து வஞ்சகமாய் நாடகம் நடித்து கொண்டு வந்து ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க. அப்போ பேதுரு கேட்கிறார், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அவ்வளோதான். இந்த வசனம் போதும் நமக்கு, 2-3 போதும். என்ன? அப்போ வஞ்சகமாய், கபடமாய், வஞ்சகம், கபடம், மாய்மாலம், யார் யாரெல்லாம் வஞ்சக இருதயம் இருக்கோ, கபட இருதயம் இருக்கோ, அவருடைய இருதயத்தை யார் நிரப்புறான் அப்படின்னா சாத்தான் நிரப்புகிறான். நான் சொன்னல இந்த வட்டம், இந்த வட்டத்தில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா கபடம், வஞ்சகம், மைமாலம். இப்போ பணங்காசை விட்டுருங்க, பணங்காசை விட்டுருங்க. ஏன்னா எப்போ அனனியா சப்பிரால்னு படித்தாலே, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எப்போ படித்தாலும் ஜனங்கள் இந்த பணங்காசையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வசனத்தை நான் சற்று மாற்றி வாசித்து காமிக்கிறேன், பாருங்க பாருங்க. ஒரு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பகுதியை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? பணங்காசு தான்ட்டு இல்லை, ஒரு பகுதியை வஞ்சகமாய் கபடமாய் மறைச்சு நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னாவே சாத்தான் உங்களை நிரப்பிட்டான்னு அர்த்தம். ஒரு பகுதி வாழ்க்கை கூட என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சில பேருடைய வாழ்க்கை வந்து என்ன தெரியவே தெரியாது. நான் உங்களுக்கு உதாரணங்களெல்லாம் சொல்கிறேன். கபடம் வெளியிலே யாருக்குமே தெரியாது. பல விஷயமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரு சகோதரன் இடத்துல இப்படி சொன்னோம், இங்கே எப்படின்னு எனக்கு தெரில, நன்னிலத்தில் எப்படின்னு எனக்கு தெரில, 1000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கிறதா இருந்தால் மூப்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். இங்கே அது மாதிரி சொல்கிறது உண்டா? சொல்லியிருக்காங்களா? ஓகே, சரி, நான் சொல்கிறேன் மறுபடியும், இல்லைன்னா புதுசாக சொல்லுவோம். அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய காரியங்களை சொல்கிறேன். பயங்கரமான ஏரியா, மைமாலமான ஏரியா, மணி மேட்டர்ஸில் தித்துத்தனம். இவரெல்லாம் சபையில் நிற்க முடியல, பாவம், இவரெல்லாம் விழுந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்த வகையில் பல சபைகளில் அங்கே போய் பார்த்த வகையில் எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க, மைமாலக்காரர்கள். ஒரு சகோதரன்ட்ட சபையில் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஒரு சகோதரன் 13 பேர்கிட்ட 700, 800, 500, 700, 900 கில்லாடி பார்த்தீங்களா? எத்தனை பேர்கிட்ட? ரொம்ப நல்லா இருக்குல்ல? உயிரோடே இல்லை. ஐ எம் சாரி டு சே திஸ், உயிரோடே இல்லை. ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டில் 1000 ரூபா தானே, 1000 ரூபா சொன்னால் தானே சபையில் மூப்பர்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நாம் ஏன் 1000 ரூபா வாங்குவானே? 500 ரூபா. ஒருத்தட்டமான இன்னொருத்த 2வது தடவை வாங்குறது கிடையாது. அதை நான் பின்னால் திரும்பி தரேன் பிரதர் அப்படின்னு, பின்னால் திரும்பி தரேன் பிரதர். அவங்க பார்ப்பாங்க, ஒரு ஏழை இந்த வச்சுங்க, அப்படியே விட்டுற வேண்டியது. நான் திரும்பி தரேன் பிரதர்ன்னு சொல்கிறது அவங்க வந்து அப்படியே விட்டுற வேண்டியது. அடுத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட 500, 700, 600. யாரோ ஒரு சகோதரன் வெளியூர்லேருந்து வந்தார். நம்ம ஊர் சகோதரன், திருக்காட்டுப்பள்ளி சபையில் உள்ள சகோதரன் வெளியூரில் போய் எங்கேயோ குடும்பம் பண்ணி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாள் லோக்கல் சர்ச்சுக்கு வரும்பொழுது அவர் நம்ம ஆள், அப்படிதான் நம்ம ஆள் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் போய் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா ஒரு 500 ரூபா கேட்டார். அவர் போகிற போக்கில் என்ன செஞ்சிட்டார்னா அவருக்கு உணர்த்தி வைக்கப்பட்டிருக்கு. 500 1000 இந்த பிரதர் நம்மள்கிட்ட பணத்தை கேட்டார், ஒரு வார்த்தை பிரதர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், நான் கொடுத்துட்டேன்ட்டார்.
ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு. இது எப்படி இந்த எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, இது என்ன ஒரு பழக்கம் அது? 500 ரூபாய்க்கு கையேந்தி இருக்கிறாரே, சரி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரவழைச்சி, யார் சொன்னால் போக்குவரத்துலாம் கிடையாது, சர்ச்சில் 1000 ரூபாய் கீழே உண்டானது தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கமே, ஏற்கனவே இதை மாதிரி வாங்கினது உண்டா? தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன், தேவனுக்கு முன்பாக உள்ளதை சொல்லணும். வாங்கியிருக்காப்லையா? வாங்கியிருக்கேன். எத்தனை பேர்கிட்ட எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார எனக்கு எத்தனை பேர் லிஸ்ட்டு வரணும்? 13 பேர். இப்போ விளங்கிட்டீங்களா? இப்போ இந்த வட்டத்துக்குள்ளார இப்போ இருள் இருக்கா இல்லையா? புரியலையா? இருள் இருக்கா இல்லையா? இருள். சத்ரு உள்ளார பூந்து விளையாடுவான். இன்னொரு இடத்துல, இன்னொரு சர்ச்சில், பிரதர் ஒரு 10,000 ரூபா கொடுங்க பிரதர், அர்ஜென்ட் தேவை, மூப்பர்கள்ட்ட சொல்லிடாதீங்க. மூப்பர்கள்ட்ட சொல்லிடாதீங்கன்னு சொன்னீங்கன்னாவே உடனே நீ என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். சவுண்டா சொல்லிடணும். அது வந்து சரியான நேர்வழி கிடையாது. மூப்பர்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னாலே அவங்க நேர்மையற்றவர்கள் அல்ல, அவர்கள் கபடஸ்தர்கள். ஒரு அவசரத்துக்காக கேட்குறேன் பிரதர், 1ஆம் தேதி கொடுத்துட்றேன் அப்படின்னா 1ஆம் தேதி கரெக்டாக கொடுத்துட்டாருங்க. எப்படின்னா இன்னொருத்தர் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துட்டார். அதாவது பீட்டை வாங்கி யார்கிட்ட கொடுத்தாச்சு? ஏட்ட கொடுத்தாச்சு. அவர்கிட்ட என்ன சொன்னார்? 31ஆம் தேதி நான் கொடுத்துறேன்னார்ல. இன்னொருத்திட்ட போய் சீட்டை வாங்கி யார்கிட்ட கொடுத்தாச்சு? இதுக்கு ஒரு இதில் ஒரு கேம் சொல்லுவாங்க. இது ஒரு கேம். இது கேம் விளையாடுற இடத்த பார்த்தீங்களா? பீட்டை வாங்கி ஏட்டை கொடுக்கு, சீட்டை வாங்கி கொடுத்து பார்த்தா இப்போ என்ன நினைப்பாருன்னா, சரி என்ன உண்மை உள்ள சகோதரன், 31ஆம் தேதி தர்றேன்னு சொன்னார், 31ஆம் தேதி கொடுத்துட்டார். பி என்ன நினைப்பார்? என்ன நினைப்பார் சொல்லுங்க? என்ன நினைக்க புரியலையா? ஹிந்தியில் தானே பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவார்? பி என்ன சொல்லுவார் சொல்லுங்க ஆகும். சே 31ஆம் தேதி தர்றேன்னு சொன்னார், கரெக்டாக 31ஆம் தேதி கொடுத்தார். சி என்ன சொல்லுவார்? கொடுத்தார். இப்போ யாராவது ஒருத்தராவது வந்து மூப்பொருள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இதை தடுத்திருக்கலாமா? தடுத்திருக்க முடியாதா? இப்போ தெரியுதுங்களா? ஒரு சகோதரன் சொல்றார், இந்த கை செய்வதை ஏன் இந்த கைக்கு தெரிய வேண்டும்? ஜில் கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இந்த கைக்கு செய்யறத இந்த கைக்கு எதுக்கு தெரியணும்? கர்த்தர் மறைவா தானே கொடுக்க சொன்னார், ஏன் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு தான். சிலர்லாம் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. நான் இத்தனாம் தேதி தர்றேன்னு சொல்கிறது, இதை தூக்கி அதில் பிரட்டி போடுறது, வாங்குறது, ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்கிறது 15,000 வாங்குறது, 20,000 வாங்குறது, அங்கே வாங்குறது, இங்கே வாங்குறது. கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இன்னார் எங்க யார்கிட்டையாவது ஒருத்தர் வந்து மூப்பர்கள்ட்ட தகவல் கொடுத்தீங்களா? அப்பயே நிறுத்தியிருக்கலாமே. கபடஸ்தர்கள். ஒரு எலக்ட்ரிக் கடையில் போய் ஒருத்தர் ஜாமான் வாங்குறாரு. நம்ம சர்ச்சில் ஒருத்தர் வச்சுருக்கார். நம்ம சர்ச்சில் நான் வெளியில் இடங்களில் போகிற இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காரு. ஒருத்தர் வீடு கட்டுறாரு. புதுசாக வருகிற பிலீவர்ஸ்களுக்கெல்லாம் பணங்காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிடக்கூடாது. புதுசாக வருகிறவர்களுக்கு இப்படிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு பில்லு முதல்ல வீடு கட்டும் பொழுது முதல்ல ஒரு பில்லு கொடுத்தாரு. அடுத்தது கட்டுமான பணிக்கு அடுத்தது ஒரு லைனுக்கு வரும்பொழுது ஒரு பில்லை கொடுத்தாரு. 3வது ஃபைனலாக வரும்பொழுது ஒரு பெரிய பில்லு. சர்ச்சை விட்டா வெளியிட்டு போயிட்டார். இந்த சகோதரன், இந்த எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கிற சகோதரன் முதல்ல கொடுத்தப்பையும், 2வது கொடுக்குறப்பையும், 3வது கொடுக்குறப்பையும் நம்மள்கிட்ட பிரதர் இவர் வந்து கடனுக்கு கேட்குறார்,
ஒரு 30 நாள் டைம் 15 நாள் டைம் எடுத்து கேட்குறார், கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு வார்த்தை கேட்டால் என்ன? கேட்டால் என்னங்க? சர்ச்சு பேரை பயன்படுத்திக்கிட்டு ஏன் பிரதர் இப்படி கொடுத்தீங்க, ஏன் ஏமாந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வரல? எனக்கு 9,000 ரூபா பணம் வரல. ரைட்டு, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, யாரை கேட்டு கொடுத்தீங்க? யாரையும் கேட்டு கொடுக்கல, அவ்வளோதான். இப்போ என்னாச்சு? அவர் வரல, சர்ச்சுக்கு வரதை நிப்பாட்டிட்டார். கபடஸ்தர்கள், மைமாளக்காரர்கள், ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், இவர்களெல்லாம் பாவம். இவர்களெல்லாம் பாவம். சத்ரு பூந்து வெள்ளாடுவான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தில் பூந்து வெள்ளாண்டுருவான். மறைச்சி 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 கபடம். சிலர் பகையை கபடமாய் மறைச்சு வைக்கிறது. ஏதோ ஒரு கள்ளத்தனம், ஒரு பகையை மறைச்சு வைக்கிறது. பணங்காசில் உண்மை இல்லாமல் மறைச்சு வைக்கிறது. ஏதோ ஒரு பகுதியை இருட்டுத்தனமாக இருட்டிலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது. மனைவிக்கு ஒரு துரோகமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கொடுக்கல் வாங்கல். மனைவிக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல் சில அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ்லேயே இருக்கிறதெல்லாம். சத்ருக்கு இடம் கொடுத்துடாதீங்க. சத்ருக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் ரொம்ப டாக்டிஸாக சில சகோதரிகள்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. சில சகோதரிகள், என் புருஷனுக்கு தெரியாமல் நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புருஷனுக்கு தெரியாமல். வெளிச்சத்தில் வந்துருங்க. வெளிச்சம் எல்லாம் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இருள் அப்படின்னா அது பிசாசுக்குரியது. உங்களுடைய புருஷனுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட எந்த அந்தரங்கமும் இருக்க வேண்டாம். புருஷனுக்கு தெரியாமல் எந்த அந்தரங்கமும் உங்களிடத்தில் இருக்க வேண்டாம். மறைச்சிடாதீங்க, ஒளிச்சிடாதீங்க. பணங்காசாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும். ஓகே, அப்போ மாயம், வஞ்சகம், சூது, கபடம் அப்படின்னா சாத்தான் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா இருதயத்தை என்ன செஞ்சிருவான்? நிரப்பிடும். அந்த வசனத்தை படிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இதில் எதுவும் சாத்தான் எப்போ நிரப்புறான் சொல்லுங்க? எப்போ? வஞ்சகம், ஏதோ ஒரு பார்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளிவு மறைவோடு கூட இருக்கிறது, ஒளிச்சு மறைச்சு வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் யாரும் எழுந்து நிற்போம். நம் லென்த்தியாய் சொல்லாமல் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாராவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். ஆமீன். ஒரு சகோதரி ஒருத்தம் ஆமீன். உட்காருவோம். நாம் தொடர்ச்சியாய் தியானிப்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேலை சிலர் வஞ்சகமாய் சதி ஆலோசனை பண்ணி ராஜாவினிடத்தில் சூசகமாய் கையெழுத்து வாங்கி அவனை கொண்டு போய் எதில் தள்ளிட்டாங்க அப்படின்னா சிங்க குகையில் தள்ளிட்டாங்க தானியேலை.
தானியேல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அவனை கொண்டு போய் தள்ளியாச்சு. 14ஆம் வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கையெழுத்து போட்டது தான். அப்பொழுது ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஓகே, ராஜாவுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லை. பொழுது விடிஞ்சு உடையறாரு பாருங்க. 19ஆம் வசனம். அதாவது தனக்கு கீழே உள்ள அதிகாரிங்க தித்துத்தனம் பண்ணி ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவனை கொண்டு போய் சிங்க குகையில் பிடிச்சி தானியேலை தள்ளி விட்டாங்க. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து உடையறாரு, சிங்கத்தினுடைய கெபிக்கு உடையறாரு. கேட்குறாரு பாருங்க. ராஜா துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். எங்க அவன் இருக்கிறது? எங்கே இருக்கான்? கெபியில், குகை அடியில். ஒரு கேட்குறார், ஒரு நம்பிக்கையோடு கேட்குறார், அவன் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. தானியேல், ராஜாவே நீ ரெண்டும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏன்னா தானியேல் சொல்கிறார் பாரு, ஏன் சிங்கம் என்ன சேதப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அது ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நம்பர் 1. இன்னொன்று சொல்கிறார், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்யல? நீதிகேடு செய்ததில்லை என்றான். யாருடைய வார்த்தை சொல்லுங்க? தானியேல் என்னென்ன சொல்றார் சொல்லுங்க அப்போ. யாருக்கு முன்பாகவும்? யாருக்கு முன்பாகவும்? இப்போ பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு வந்து யாரா சொல்லுங்க அப்போ டக்குன்னு. 24 அப்போஸ்தலர் 24:16 என்ன சொல்லுங்க அப்போ? அது இல்லை. சொல்லுங்க சவுண்டா. சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் என்ன செய்கிறேன்? இது யார் சொன்னது? பவுல். பழைய ஏற்பாட்டில் தானியேல் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் என்னை சிங்கம் சேதப்படுத்தல? என்னை சிங்கம் ஏன் சேதப்படுத்தல அப்படின்னா, அவருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய், அதாவது குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய மனுஷனாகிய உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்ததில்லை? நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஓகே, இது நல் மனசாட்சி. நல் மனசாட்சி. சிங்கம் நம்மளை சேதப்படுத்தாமல் இருக்கணும். சாப பிசாசாகிய கர்ச்சிக்கிற சாத்தான் நம்மை சேதப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு நல் மனசாட்சி இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நீதி கேடு இருக்கக்கூடாது, அநீதி காணப்படக்கூடாது. அநீதி எந்த தடத்திலையும் அநீதி காணப்படக்கூடாது. அதுக்கு கீழே 23ஆம் வசனம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒன்று எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அது தானியேல் சொன்னது. இது யார் சொன்னது? ஆவியானவர் சொல்றார். ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன், இப்போ ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் என்ன இல்லை? சேதம் காணப்படவில்லை. இப்போ 22 ஒரு சேதம் காணப்படவில்லை, 23 ஒரு சேதம் காணப்படவில்லை. இது என்ன அது என்ன நீங்கள் தான் சொல்லணும். கொஞ்சம் உடைச்சி சொல்லுங்க பாப்போம். 22 தானியேல் சொல்றார். என்ன சொல்றார்? சிங்கம் என்ன சேதப்படுத்தலைன்னு சொல்றார். அதுக்கு என்ன காரணம்? அது ஏனென்றால் என்ன மனசாட்சி? குற்றமற்ற மனசாட்சி. 23ஆவது வசனத்தில் ஆவியானவர் சொல்றார். என்ன சொல்றார்? தானியேலை சிங்கம் சேதப்படுத்தல. ஏன்? கரெக்ட் தான், சொல்லுங்க. விசுவாசித்திருந்த அப்படின்னா. அப்ப எதுவும் ஒன்று ஆக முடியும். எப்போ விசுவாசம் வரும் சொல்லுங்க ஆகும்?
நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. சிலர் இந்த நல்மனசாட்சியை என்ன செய்த தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப பிரிக்கவே முடியாது. எப்பெல்லாம் நம் மனசாட்சியை தள்ளுறோமோ விசுவாசத்தை சேதப்படுத்திடுவோம். விசுவாசம் சேதப்படக்கூடாது. அநீதி காணப்படவே கூடாது. எந்த வகையில் அநீதி காணப்படக்கூடாது. ஒரு சகோதரன் நம் மத்தியில் இருந்தவர் தான். ஒரு ஸ்தல சபையில் இருந்தவர், பெயிண்டர். ஒரு டீமாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு நபருக்கு 800 ரூபா கூலி. ஒரு நபருக்கு 800 ரூபா கூலி. ஒரு 4-5 பேர் டீமாக போகிறாங்கன்னு வச்சுங்க. வண்டிக்கு என்ன செய்யணும், 100 ரூபா 200 ரூபா டூ வீலருக்கு காசு கொடுத்துடணும். வேறு பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்துடணும். அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துடணும். டெய்லி ஒரு ஆளுக்கு கூலி 800 ரூபா, டூ வீலருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துடணும். இது பேச்சு. அந்த யார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு விசுவாச குடும்பத்துக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க. ஒரு சபையில் உள்ள ஒரு விசுவாச குடும்பத்துக்கே ஒரு ஆளை கூப்பிட்டுருக்காங்க. அந்த பிலீவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த வேலை தெரியாமல் பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல, சும்மா அந்த டச்சப் பாய் இருப்பாங்கள்ல, டச்சப் பாய். டச்சப்னா என்னன்னு தெரியுதா? அவனுக்கு என்ன தெரியாது, ஏறி அடிக்கலாம் தெரியாது. சும்மா எதை தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் பாவோ, அந்த இதை வச்சு தேய்ப்பாங்களே எதை, ஏதோ ஒன்று அந்த இதெல்லாம் என்ன செஞ்சணும், சும்மா தொடச்சி ஒன்றும் அதை செய்யணும். அந்த இதெல்லாம் எடுத்து ஊற்றணும், அதெல்லாம் கொஞ்சம் கலந்து கொடுக்கணும், எடுத்து கொடுக்கணும், அந்த மூட்டையை தூக்கணும், டச்சப் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் அந்த பையனுக்கு கூலி எவ்வளோன்னா 400 ரூபா தான் கூலி. அந்த பையனுக்கு கூலி எவ்வளோ? 400 ரூபா கூலி. அந்த வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க. அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வீடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப, இந்த பையன், இந்த ட்ரௌசர் போட்ட பையன், இந்த ட்ரௌசர் போட்ட பையனுக்கும் என்ன கூலி? முழு கூலியா? இவனுக்கும் முழு கூலியா? இவனுக்கு வேலையே தெரியல, எழுந்து அடிச்சு கிடிச்ச மாதிரி ஒன்றும் தெரியல. சும்மா ஏதோ டச்சப் பண்ணிக்கிட்டு இருந்தான். டீ வாங்கிட்டு வந்தான், பலகாரம் வாங்கிட்டு வந்தான். டீ பலகாரம் வாங்கிட்டு வந்த பையன் என்ன கொடுக்குறான், என்னமோ மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான், தடவிட்டு இருக்கான். இவனுக்கும் 800 ரூபா தானே முழு கூலி. ஆள் கிடைக்கலங்க, ஆள் டிமாண்டுங்க. ஆள் கிடைக்கல, தேடி கண்டுபிடிச்சி நான் கொண்டு வந்திருக்கேன். ஓ, அப்போ அவனுக்கு முழு. ஆமாம், அப்புறம் அவன் செஞ்சால் தானே மிச்சர்லாம். நாங்கள் சரி 800. அப்புறம் டூ வீலர் அவனுக்கு ஒரு டூ வீலர் கிடையாது. யார் வண்டியில் பின்னால் ஏற்றியாச்சு? தான் வந்த வண்டியில் என்ன செஞ்சாச்சு சொல்லுங்கள், பின்னால் ஏற்றியாச்சு. அப்போ எதுக்கு ஒரு 100 ரூபா? இப்போ எவ்வளோ வாங்கியிருக்காப்புல அந்த அந்த நபருக்காக? எவ்வளோ வாங்கியாச்சு? கணக்கு புரியுதா இல்லையா? எவ்வளோ அந்த பையனுக்கு கொடுத்தது? மீதி 500 ரூபா முடிஞ்சிருச்சு. சிங்கம் சேதப்படுத்துமா படுத்தாதா சொல்லுங்க? இனிமேல் அம்மாலாம் தூங்கவே மாட்டாங்க. நல்லா இந்த மாதிரி கதை சொன்னால் நல்லா புரியும் அம்மாக்கெல்லாம். அம்மாங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கதை சொன்னால் புரியும். எபிரேயர் புஸ்தகம் மெல்கிசேதேக்னா தூக்கு நல்லா தூங்கிடுவாங்க. வாட் இஸ் மெல்கிசேதேக் அப்படின்னு. சர்ச்சில் இல்லை இன்னைக்கு. நீதிகேடு, ஆகாயத்தில் சிலவம் பண்ணக்கூடாது. இவரெல்லாம் யார் அப்படின்னா நம்மத்தியில் உள்ளவர்கள். பண ஆசை. அப்போ பணத்துக்காக விசுவாசத்தை என்ன செய்யறோம்? மனசாட்சியை தள்ளும் பொழுது விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுங்கிறது பொழுது எங்கே எடுத்து நிற்க முடியும்? சிங்கம் சேதப்படுத்தும். இப்போ தானியேல் புஸ்தகத்தை படித்து பாருங்க, உங்களுக்கு இப்போ விளங்கும். இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் அவன் சொல்கிறான் பாருங்க, ஏன் என்னை சிங்கம் சேதப்படுத்தலைன்னு டேரிங்காக அடிக்கிறார் பாருங்க. அது ஏன்னா அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். என்னுடைய ஜீவிதத்தினுடைய எல்லை எங்கும் நல்மனசாட்சி.
நல் மனசாட்சி குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. அதனால் தன் தேவன் பேரில் அவனால் என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா விசுவாசித்திருக்க முடிந்தது. அருமையானவர்களே, இந்த நீதி அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். நீதி பண விஷயத்தில் நம்மளுடைய வீட்டுக்கு ₹1 கூட அநியாயமாய் ஒரு திரவியம் வரக்கூடாது. அது சாபம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சாபம். நான் ஸ்கூலில் 31 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். ஸ்கூலில் கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸ் நிறைய வரும். கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸ் பிள்ளைகளுக்கு எல்லாம் பேக்கு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் என்ன வரும்? பிள்ளைகளுக்கெல்லாம் பேக்கெலாம் வரும். அதை பார்க்குறப்ப என்ன வரும் சொல்லுங்கள்? ஒரு ஆசை வரும். ஒரு பேக் கூட தொடக்கூடாது. நிறைய வரும். பிள்ளைகளுக்கு என்னென்னமோலாம் வரும். சிலர்லாம் பார்ப்பேன், சிலர்லாம் பார்த்து எங்கள் மத்தியில் உள்ளவர்களே சில பேர்லாம் பார்ப்பேன், அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. சில மதிய நேரத்தில் ஆசிரியர்கள் சாப்பிடுவாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. உட்காந்து சாப்பிட்றப்ப ஒரு பையன் கரெக்டாக ஒரு மதியம் போவான், ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு போவான், நேராக சத்துணவு கொடுத்து போவான். நல்லா 10 முட்டை, அவிச்ச முட்டை 10-15 முட்டை கொண்டு வருவான். வீட்டில் என்ன கிடையாது, வீட்டிலேருந்து என்ன கிடையாது அப்படின்னா ஏதாவது காய்கறி கூட்டு எதுவும் எடுத்துகிட்டு வராது. அன்றைக்கி எடுத்துருந்தாலும் எடுத்துருவானாலும் அவன் ரெகுலராக போய்டுவான். 10-15 முட்டை எடுத்துகிட்டு வைப்பான். எல்லாம் 2 முட்டை, எல்லாம் அவிச்ச முட்டை, எல்லாம் அவிச்ச முட்டை, 2 முட்டை எல்லாம். கான்சென்ஸில் ஷார்ப்பாக இருக்கும். இது கவர்மெண்ட்டுதாச்சே, இது பிள்ளைகளுக்குரியதாச்சே, இது ஆசிரியர்கள் இதில் சாப்பிட்லாமா, அதில் தொடலாமா? நம்ம மத்தியில் ஒரு சிலர்லாம் இருந்தாங்க, அன்றைக்கெலாம் சபையில் இல்லை. சங்கு எடுத்து அவ்வளோ ஊதியிருக்கேன். நீங்கள் சத்துணவு அமைப்பாளராக இருக்கலாம், நீங்கள் சத்துணவு டீச்சராக இருக்கலாம், சாப்பிட்டுக்குங்க. பருப்பு எடுக்காதீங்க, முட்டையை எடுக்காதீங்க, எண்ணெயை எடுக்காதீங்க, எடுக்காதீங்க எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு. இல்லைன்னா வேலையை ரிசைன் பண்ணுங்க, வேலையை ரிசைன் பண்ணுங்க. பாவம் செய்வதை விட சாவது மேல். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு குடும்பம் சின்ன பின்னாக போச்சு. சபையிலலாம் இல்லை. ஒரு காலத்துலலாம் பற்ற போட்டு உட்காந்தவங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சு. எல்லாம் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், வேண்டாம் சத்துணவு திங்க வேண்டாம், அந்த வேலை வேணும்னா வேண்டாம், இப்படி ரேஷன் போடாதீங்க, இந்த ரேஷனை எடுக்காதீங்க, கொண்டு போய் விற்காதீங்க. அவங்களால முடியல பிரதர், முடியல பிரதர். சிஸ்டர் வேலையை ரிசைன் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தரை கனப்படுத்துங்க, உங்களுக்கு கனப்படுத்துவார். விசுவாசிங்க. என்ன இன்னைக்கு அந்த குடும்பங்கள்லாம் இல்லை, இன்னைக்கு எல்லாம் சின்ன பண்ணாவ போயிடுச்சு. எல்லாம் சின்ன பண்ண. ஏன் நான் சொன்னதுதான், அந்த வட்டத்துக்குள்ளார சத்துரு என்ன செஞ்சாச்சுன்னா சொல்லுங்க, கால் ஊன்றி. நான் சொல்றப்ப கஷ்டமா இருந்துச்சு, என் வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சில என் வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தரை விசுவாசிங்க. உங்களுக்கு நல் மனசாட்சி இருக்குமானால் விசுவாசம் உண்டாகும். தேவன் என்னை பிழைப்பு விட்டுவார். ஏதோ ஒரு வகையில் நான் பிழைப்பேன். இந்த மாதிரி திட்டுத்தனம் பண்ண மாட்டேன். சாப்பிட்டுக்கிறீங்களா, சாப்பிட்டுங்க. 4 முட்டை மீதி கிடக்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா, எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது சாம்பார் கும்பார் இதை எடுத்துகிட்டு போங்க. இதை ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் தள்ளிடாதீங்க. பருப்பை விற்காதீங்க, எண்ணெயை விற்காதீங்க, முட்டையை விற்காதீங்க, கடையை அனுப்பாதீங்க. தேவன் பார்க்குறார். இது சாபம் அப்படின்னு. சாபம் பிசாசு உள்ளர வந்தால் நான் அடித்தா குடும்பம் சின்ன படமாச்சு. அப்போ எதுக்கு சபைக்கு வந்தாங்கன்னு கேட்டால் சும்மா கேட்டுட்டு சும்மா போயிட்டாங்க. நீதி கேடு. விசுவாசம் பூஜ்ய விசுவாசம், சேதமானது தான் மிச்சம். மனசாட்சியில் என்ன செஞ்ச, மனசாட்சி உதிக்கும், வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும். அதை அப்படியே நல்லா பழுக்க காய்ச்சி, நல்லா பழுக்க காய்ச்சி இந்த மனசாட்சிக்கு என்ன செஞ்சிடணும், சூடு போட்டுறது. அவ்வளோ. இனிமேல் அது என்ன செய்யாது அப்படின்னா ஒன்றுமே சொல்லாது, போ அப்படின்னு, கெட்டு சீரழிஞ்சு போ.
சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பார்த்தேன், நீ எதுவுமே உணர்வு இல்லை, நீ சூடு போட்ட, என் மனசாட்சி நீ சூடு போட்ட, போ அப்படின்னு. அருமையானவர்களே, நீதிகேடு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம், அநீதம் காணப்பட வேண்டாம், பொருளாசை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம், கபடம் வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம். யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்போமானால் வாங்கின கடனை திரும்ப செலுத்துங்க. சிலர்லாம் இருக்காங்க, வாங்கின கடனை திரும்ப செலுத்தவே மாட்டாங்க. அவரெல்லாம் துன்மார்க்கர்கள். நீங்கள் காணிக்க சபைக்கு போகலனாலும் பரவாயில்ல. கடைசியாக இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதுவும் நீதி கேடு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முதல்ல கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அப்புறம் பேசுவோம். முதல்ல வாங்கின கடனை முதல்ல, அது நீதி. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3:28. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், எல்லாரும் இந்த வசனத்தை பாருங்க. யார் யாரெல்லாம் இந்த காலையில் உங்களுக்கு கடனை குறித்து நான் கல்லெடுத்து அடிக்கல, கடன் உள்ளவர்களை குறித்து நான் கல்லெடுத்து அடிக்கல, உங்க மேல கர்த்தர் இரக்கமாக இருக்கிறார், நானும் இரக்கமாக இருக்கேன். வேதம் என்ன சொல்லுது? உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், பணம் இருக்கையில், நகை இருக்கையில், நகை இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, உடைமைகள் இருந்தாலும் சரி, உன் அயலான், அந்த வார்த்தை அயலான்கிற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் இருக்கக்கூடாது. அது ஆங்கில மொழிபெயர்ப்பு, சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. அந்த வார்த்தையை ஆங்கில வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். உன் கடன்காரனை நோக்கி, இப்ப படிங்க தம்பி. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் கடன்காரனை நோக்கி, நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன்னு சொல்லாத. நாளை பார்த்துக்கோ. இருக்கு. ஒரு மனைவி ஒரு குடும்பத்தில் ஒரு தேவைக்கு, ஒரு புருஷனுக்கு பணம் தேவைப்படுது. நம்மளுடைய குடும்ப தேவைக்கு உங்கள் அம்மாட்ட ஒரு நகை கேளு, நான் பின்னால் நான் திருப்பி தர்றேன்னு சொல்லிட்டு மனைவியிட்ட புருஷன் ரெக்வஸ்ட் பண்ணுறார், வேண்டுகோள் வைக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மனைவி மாமியார்ட்ட, அம்மாட்ட அந்த பவுனை கொடுங்க, குடும்ப சூழ்நிலை எனக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு பவுனோ 2 பவுனோ வாங்கி கொடுத்தாங்க. அதை அடகு வச்சாங்க. அடகு வச்சு தன்னுடைய தேவைக்கு எடுத்து உள்ளார போட்டுக்கிட்டாங்க. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அம்மாக்காரவங்க ரகசியமாக மவள்கிட்ட கேட்குறாங்க, ஃபோன் அடித்து, ஏம்மா அந்த இப்போ மீட்டுறதுக்கு சூழ்நிலை இருக்கா? மவளே, உனக்கு தானே தெரியும் குடும்ப சூழ்நிலையில் அந்த 2 பவுனை திரும்பி எடுக்கிறதுக்கு உனக்கு இப்போ குடும்ப சூழ்நிலை சௌரியமாக இருந்துச்சுன்னா அதை திருப்பி கொடுக்க முடியுமா? நான் கேட்டேன்னு தம்பிகிட்ட கேட்டுறாத. பாருங்க, நான் கேட்டேன்னு கேட்காத, பாரு, சூழ்நிலை இருந்துச்சுன்னா எனக்கு கூட, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா பாரு அப்படின்னா. இந்த மனைவி புருஷன்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம பணம் நமக்கு நல்ல கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் பணங்காசு இருக்குது, அதை நாம் திருப்பிட்டா என்ன, அம்மாவுக்கு தர வேண்டிய நகையை திருப்பிட்டா என்ன, இப்போ தான் கையில் பணங்காசு இருக்குல்ல, அதை நம்ம திருப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த புருஷன் கேட்குறாரு பாருங்க, சூப்பர் புருஷன் மனைவியை பார்த்து கேட்குறாரு, உங்கள் அம்மா கேட்டாங்களா? சொல்லு, உங்கள் அம்மா கேட்டாங்களா? இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும்? அம்மா கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். என்ன செய்யலை சொல்லுங்க ஆகும்? என்ன சொல்லலை? அம்மா கேட்டாங்கன்னு சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி அடக்கி வாசிச்சு, இல்லை இல்லை அம்மா கேட்கல, நம்ம தான் திரும்பி தரணும்ல, வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அதுக்காக கொடுத்துலான்னு கேட்டாங்க. அப்படின்னு கொடுத்தவங்களே சும்மா இருக்காங்க. டி என்னடி, கொடுத்தவனே சும்மா இருக்காண்டி, ஏன் நெய் நெய் நெய், எனக்கு கொடுக்கணும்னு தெரியும், அவங்க கேட்டாங்களா? நீ நெய் நெய்ங்கிற, எனக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு தெரியும். இப்போ பாருங்க, இப்போ 28 படித்தா புரியும்.
இப்போ 28 முதல்ல புரியாது, இப்போ 28 புரியும். இப்போ படிப்போமா? இப்போ படிங்க பிரதர், இப்போ படிங்க பார்ப்போம். உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் அத்தையை நோக்கி அடுத்த மாதம் பார்த்துக்குவோம், 6 மாதம் கழித்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லாதே. அநீதி, நீதி கேடு. இவர்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கு சம்பந்தமே கிடையாது. இவர்கள் ஜெபம் பண்ணா இந்த கூரை கூட தாண்டாது. இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. பிசாசு வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வியாதி கொண்டு வந்தான்னா இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படாது. சத்ரு வீட்டுக்குள்ள பூந்து நார் அடிச்சானா சாப பிசாசே போ கேட்க சொல்ல முடியாது. சாத்தான் மேல அதிகாரம் கிடையாது. ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படாது. அவர்கள் பாடினா பாட்டு ஆண்டவர் கேட்க மாட்டார். வாங்கின பணத்தை திரும்ப தரணும். மனைவி அப்படி எடுத்து கொடுக்குறா. அந்த சிஸ்டர் என்கிட்ட வந்து புலம்புனாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. என்ன ஏன் அவர் என்ன கேட்டார் சொல்லுங்க அப்போ. உங்கள் அம்மா கேட்டாங்களான்னு கேட்டாங்களே, நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமான்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் மறைச்சிங்க. அது மனுஷிகம். எங்கள் அம்மாவை என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிங்களா? தப்பு. அது நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும். இப்போ நான் சொல்லவா, அந்த ஃபேமிலியோட எண்டை சொல்லவா? நான் 2 பேர் புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருக்காங்க. எல்லாம் ஒன்று தொட்டு புழங்கி பார்த்துட்டு வந்து சொல்கிறோம், வேற சர்ச் இல்லைங்க, வாங்கிறதோடு சரி, அவ்வளோதான். கை கொள்றது இல்லை, உள்ளார இறங்குறது இல்லை, எல்லாம் இதில் கேட்கறது, இதில் வச்சுக்கிறது, தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. பிசாசு ஏறி போட்டு குத்துறான். திருடவும் கொல்லவும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதும், பிள்ளைகள் கொண்டு போகிறதும், பிள்ளைகளை அப்படியே உலகத்துள்ளவர் கொண்டு போகிறதும், வெளியில் போய் கல்யாணம் பண்ணுறதும். ஏன்? அநீதி கேடு. அநீதி. வாங்கின கடனை திரும்ப செலுத்தணும். திரும்ப செலுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது செலுத்துங்க. கொஞ்சமாக செலுத்த பாருங்க. திரும்ப அடைக்கணும். அப்படியே உள்ளார இருந்து ஒரு கூக்குரல் இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 2 காரியத்தை நாம் சொல்லியிருக்கோம். சிங்கம் சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சாத்தான் நம்மை சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் அநீதி வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம், கபடம் வேண்டாம், வஞ்சகம் வேண்டாம். இன்னும் எவ்வளோ பகுதிகள் இருக்குது. இந்த காலை வேளையில் ஒரு முக்கியமாக ஒரு 2 பகுதியை நாம் டீல் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி மணி மேட்டர்ஸில் ஜாக்கிரதையாக இருப்போம். நல்மனசாட்சி உடையவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சில சகோதரர்கள், நம்பிக்கை அறிக்கையிடுகிறவர்கள் சாட்சி பாரலாம்.